தமிழா 2025ஆம் ஆண்டின் ஆர்ஆர்பில வந்து முதல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க சொன்னதுபடி 2025ல ஏஎல்பி தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்றாங்க. இது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல மார்ச் 29/4 இந்த பேப்பர்ல உங்களுக்கு இது வரப்போகுது. ஓகேங்களா? சபா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் தேர்வுக்கான ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ளிகேஷன் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப சிபிடி 1ல கிளியர் பண்ண முடியாம போனவங்க இந்த முறை கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி படிச்சு கண்டிப்பா போக முடியும். அது மட்டும் இல்லாம போன முறை எலிஜிபிள் இல்லாதவங்க இந்த முறை எலிஜிபிள் ஆனா கண்டிப்பா கரெக்டா அப்ளை பண்ணி எலிஜிபிள் ஆயிட்டீங்கன்னா நீங்களும் தேர்வை எழுத முடியும். அப்ப 2025 ரயில்வேல முதல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நம்ம இது ஒரு 3 நாள் முன்னாடி போட்டிருந்தோம். நிறைய பேர் ஃபேக் நியூஸாக சொல்லிட்டு இருந்தீங்க. பட் அது ஃபேக் கிடையாது, உண்மையான ஒரு நியூஸ் தான், அஃபிஷியல் நியூஸ் தான். ஏன்னா இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்ல இது வரப்போகுது. ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க பாருங்க. 2025 10 ஏப்ரல் 2025 10 ஏப்ரல் இருந்து 2025 மே 9 வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் போஸ்ட்டுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 19,900 இனிஷியல் பே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வயது வரம்பு 1/7/2025 பொறுத்து 18 to 30 வயதுக்குள்ள இருக்கணும். ஓகேவா? மொத்தம் எவ்வளவு வேகன்சி பார்த்தீங்கன்னா 9,900 வேகன்சி. ஓகேங்களா? ஸோ போன முறை 18-30 தான் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் இந்த முறை ஷார்ட் நோட்டீஸ்ல 18 to 30 தான் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்களா ஒரு டவுட். ஏன்னா போன முறை 18 to 33 இருந்துச்சு 2024ல. ஏன்னா அது அப்டேட் பண்ணி கொடுத்தாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண வாய்ப்புகள் இருக்கலாம். பட் 18 to 30 தான் ஜென்ரல் கேட்டகரி. இப்போ ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சி எஸ்டினா 5 வருஷம். ஓகேங்களா? ஸோ அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோம். அப்போ எந்த வயதுக்குள்ள இருந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ போன இதை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் என்ன பண்ணாங்க, பழைய ஏஜ் லிமிட் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th + ஐடிஐ இல்லைனா 10th + சிசிஏஏ இல்லைனா 10th + 3 இயர்ஸ் டிப்ளமோ இல்லைனா 10th + இன்ஜினியரிங். ஓகேவா? 10th 12th இன்ஜினியரிங் முடிச்சு டிகிரி இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணும், இந்த ட்ரேட்ல இன்ஜினியரிங் முடிச்சுன்னா எழுதிக்கலாம். ஓகேவா? எலக்ட்ரிக்கலு, எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கலு, ஆட்டோமொபைலு. ஓகேங்களா? இந்த மாதிரி உள்ள கேட்டகரியில் இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா எழுதிக்கலாம். ஓகே, இன்ஜினியரிங் முடிச்சா என்ன பண்ணலாம், எழுதிக்கலாம். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் அனைத்துமே கரெக்டாக கொடுங்க. ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்தது ஃபஸ்ட் முறை பண்ணுறவங்களும் கரெக்டாக பண்ணுங்க, நெக்ஸ்ட் கரெக்டாக பண்ணுறவங்களும் கரெக்டாக பண்ணுங்க. நம்ம மாடிஃபைக்காக திரும்பி நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அப்ளை பண்ணும்போது பொறுமையாக ஸோ அனைத்தவரும் கொடுத்து கரெக்டாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓபிசி நமக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட் வாங்குறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா ஏப்ரல் 1க்கு அப்புறம் வாங்குற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதான் ஏப்ரல் 1 to மார்ச் 31 வரைக்கும் நமக்கு செல்லுபடி ஆகும். ஓகேவா? நம்ம இப்பயே வாங்கி வச்சோம்னா மார்ச் 31 அது என்ன ஆயிரும், க்ளோஸ் ஆயிரும், செல்லாது. ஓகேவா? ஏன்னா அதோட வேலிடிட்டி அது மார்ச் 31 வரையும் தான் வரும். அதனால ஏப்ரல் 1க்கு அப்புறம் கிடைக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு என்ன தேவைப்படுது, 10 ஏப்ரல் 2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஏப்ரல் 1க்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, கிடைக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேங்களா? அப்போ ஏஜ் லிமிட் பழைய ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும், இல்லைன்னா அப்டேட் பண்ணாங்கன்னா தான் தெரியும். ஓகே, அப்போ 2025ல முதல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இன்னும் காலதாமதம் செய்யாதீங்க. ஏஎல்பிக்காக தயாரக்கூடிய மாணவர்கள் இதை கன்சிடர் பண்ணி நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக இதில் வேலைக்கு போக முடியும். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் தெரியும் நினைக்கிறேன். சிபிடி 1, சிபிடி 2, அடுத்து சிபிஏடி, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ 2024ல் சிபிடி 1 முடிஞ்சு சிபிடி 2ல ஒரு 3 ஷிஃப்ட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அவங்க இன்னும் என்ன பண்ணல, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. இது முடிச்சதுக்கப்புறம் சிபிஐடி நடக்கும், அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் முடியறதுக்குள்ளேயே 2024 ப்ராசஸ் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, 2025ஆம் ஆண்டுக்கான ஆட்களும் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர்ஆர்பி சொன்னதுபடி கரெக்டாக அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ நம்மளும் கரெக்டாக ப்ராப்பராக பிளான் பண்ணி படிச்சோம்னா நம்ம ரயில்வே தேர்வுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப உறுதியாயிரும். ஸோ ஆனால் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, கேப் விடாதீங்க. ஏன்னா தேர்வு 1 by 1 வந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம கேப் பண்ணால் அந்த வேலையை பிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ நான் கரெக்டாக ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, கண்டிப்பாக ரயில்வே வேலையை வாங்க முடியும். ஓகேங்களா? மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்ல பெற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.